வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் விஸ்டம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கேட்க போற வரலாறு நம்ம தமிழர்களோட லெவல் என்னன்னு உலகத்துக்கே காட்டும் ஒரு சம்பவம். 2000 வருடங்களுக்கு முன்னாடியே தமிழர்கள் ரோம நாட்டோட பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாம், அந்த ரோம் படத்துல பாக்குற பெரிய எம்பையர், கோலோசியம், சீசர், அந்த ரோம பேரரசு. அவங்க கூட டைரக்டா ட்ரேட் பண்ணது யார் தெரியுமா? நம்ம தமிழர்கள். இப்போ நம்மள நிறைய பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. தமிழர்கள் அப்போ வில்லேஜ் லைஃப் தான் வாழ்ந்திருப்பாங்க. டெக்னாலஜி இருக்காது, ஃபாரின் கனெக்ஷன் இருக்காது. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த காலத்துல யூரோப்புக்கே லக்ஸரி பொருட்கள் அனுப்புனது தமிழ்நாடு. இமேஜின் பண்ணி பாருங்க. இப்போ இருந்து 2000 வருடங்களுக்கு முன்னாடி நோ ஏர்பிளேன், நோ இன்டர்நெட், நோ ஜிபிஎஸ், நோ இன்ஜின் ஷிப். ஆனா தமிழர்கள் கடல் கடந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி ரோம நாட்டோட பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது சாதாரண விஷயம் இல்ல. அந்த காலத்துல தமிழ்நாட்டுல 3 பெரிய கிங்டம்: சேரர், சோழர், பாண்டியர். இந்த 3 பேரரசுகளும் ட்ரேட்ல ரொம்ப ஸ்ட்ராங். எஸ்பெஷலி சேரர் கிங்டம். ஏன்னா அவங்க கண்ட்ரோல்ல இருந்தது முக்கியமான போர்ட்ஸ். அந்த காலத்துல தமிழ்நாட்டோட ஃபேமஸ் போர்ட்ஸ்னா முசிறி, காவேரி பூம்பட்டினம், கோர்கை, இப்படி நிறைய துறைமுகங்கள் இருந்தது. இப்போ நம்ம ஹார்பர்னு சொல்றதுக்கு முன்னாடியே தமிழர்களுக்கு இன்டர்நேஷனல் போர்ட்ஸ் இருந்துச்சு. அந்த நேரத்துல ரோம்க்கு ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு. தமிழ்நாட்டுல கிடைக்கிற சில பொருட்கள், பர்டிகுலர்லி மிளகு, ஆமா, பெப்பர். இப்போ நம்ம கிச்சன்ல சாதாரணமா யூஸ் பண்ற பெப்பர் அந்த காலத்துல பிளாக் கோல்டு மாதிரி. ரோம்ல அது ரொம்ப காஸ்ட்லி. அந்த ரிச் பீப்புள் மட்டும்தான் வாங்க முடியும். அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலிருந்து எக்ஸ்போர்ட் ஆனன இன்னும் சில விஷயங்கள்: முத்து, யானை தந்தம், சுகந்த பொருட்கள், அகில், மென்மையான காட்டன் கிளாத், சில்க் மாதிரி ஃபைன் துணிகள், இப்படி நிறைய லக்ஸரி ஐட்டம்ஸ். ரோம நாட்டுல இருந்த வெல்தி பீப்புள் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றது ஸ்டேட்டஸ்னு நினைச்சாங்க. இப்போ பிராண்டட் போன் வாங்குற மாதிரி. ஆனா கேள்வி என்னன்னா, இவ்வளவு தூரம் எப்படி டிராவல் பண்ணாங்க? இதுதான் இன்ட்ரெஸ்டிங் பார்ட். அந்த காலத்துல கிரீக் சேலர்ஸ், அரப் ட்ரேடர்ஸ், தமிழ் மர்ச்சன்ட்ஸ் எல்லாரும் இந்தியன் ஓஷன் ரூட் யூஸ் பண்ணாங்க. மழை காற்றை யூஸ் பண்ணி ஷிப்ஸ் ஓட்டினாங்க. மான்சூன் விண்ட், அதாவது ஒரு சீசன்ல காட்டு வெஸ்ட் இருந்து ஈஸ்ட் வரும், மற்ற சீசன்ல ஈஸ்ட் இருந்து வெஸ்ட் வரும். இந்த நேச்சுரல் விண்ட் சிஸ்டமையே யூஸ் பண்ணி டிராவல் பண்ணாங்க. பாருங்க, அவங்களுடைய அறிவு எவ்வளவு கூர்மையா இருந்திருக்குன்னு பாருங்க. தமிழ் மர்ச்சன்ட்ஸ் பெரிய வுடன் ஷிப்ஸ்ல பொருட்களை லோட் பண்ணி அரேபியன் சி கிராஸ் பண்ணி ரெட் சி வர போயிருப்பாங்க. அங்க இருந்த லேண்ட் ரூட்ல ரோம். இது கற்பனை இல்ல, இதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல ரோமன் காயின்ஸ் கிடைச்சிருக்கு. ஆயிரக்கணக்கான காயின்ஸ். எஸ்பெஷலி கரூர், மதுரை சுற்றுப்பகுதிகள், கோயம்புத்தூர் சைடு, இப்படி நிறைய இடங்கள்ல. அதாவது என்ன, ரோம்ல இருந்த கோல்டு காயின்ஸ் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. அதுவே ட்ரேட் ப்ரூஃப். ஒரு ரோமன் ரைட்டர் கூட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான், இந்தியாவுக்கு ரொம்ப கோல்டு போயிட்டு இருக்கு. ஏன்னா ரோமன்ஸ் தமிழ்நாட்டிலிருந்து பொருட்கள் வாங்க கோல்டு கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு டிமாண்ட். இமேஜின் பண்ணுங்க, இப்போ வேர்ல்ட் எக்கானமில சைனா எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த மாதிரி ஏன்ஷியன்ட் டைம்ல தமிழ்நாடு ஒரு மேஜர் ட்ரேட் சென்டர். சில ஹிஸ்டோரியன் சொல்லுறாங்க, முசிறி போர்ட்ல மட்டும் தினமும் பல ஃபாரின் ஷிப்ஸ் வந்திருக்கும். அங்க லாங்குவேஜஸ் மிக்ஸா கேட்டிருக்கும். தமிழ், கிரீக், லாட்டின், அரபிக், ஒரு இன்டர்நேஷனல் சிட்டி மாதிரி. இப்ப நாம குளோபலைசேஷன் பேசுறோம் இல்ல, தமிழர்கள் அது ஆல்ரெடி 2000 இயர்ஸ் முன்னாடியே பண்ணிட்டாங்க. சரி, அந்த காலத்துல ஒரு தமிழ் வியாபாரி எப்படி இருந்திருப்பான்? ஒரு ஸ்மால் இமேஜினேஷன் ஸ்டோரி சொல்றேன். ஒரு சேர நாட்டு கடற்கரை ஊர்ல அருண் என்ற ஒரு வியாபாரி. அவன் ஃபேமிலி ஜெனரேஷனா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு நாள் அவன் பெரிய மரக்கப்பலில மிளகு மூட்டைகள், முத்து, அகில் மரம், துணிகள் எல்லாம் லோட் பண்ணறான். அவன் அம்மா பயந்து கேக்குறாங்க, இவ்வளவு பெரிய கடல், திரும்ப வருவியா? ஏன்னா அந்த காலத்துல சீ டிராவல் டேஞ்சரஸ். ஸ்டார்ம், பைரேட்ஸ், டிசீஸ் எதுக்கும் நடக்கலாம். ஆனா அருண் சொல்றான், இந்த கடல் நம்ம வாழ்க்கம்மா, நம்ம தமிழரின் பெருமை. அவ ஷிப் கிளம்புது. பல மாதங்கள் டிராவல். கடல் நடுவுல ஸ்டார்ம். சிலர் பயப்படுறாங்க. ஆனா தமிழ் சேலர்ஸ் ஸ்டார்ஸ் பார்த்து டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு நாலேஜ். ஃபைனலி ரோமன் ட்ரேடர்ஸ் மீட் பண்றாங்க. அவங்க தமிழ் பேப்பர் ஸ்மெல் பண்ணியே எக்ஸைட்டட் ஆகுறாங்க. கோல்ட் காயின்ஸ் கொடுக்கறாங்க. அருண் அந்த காயின்ஸ் பார்த்து சிரிக்கிறான். ஏன்னா அது அவனோட வெற்றி மட்டும் இல்ல, தமிழர்களோட வெற்றி. இந்த ஸ்டோரி ஃபிக்ஷனலா இருந்தாலும்
அந்த கால ரியாலிட்டி இதே மாதிரி தான் இருந்திருக்கும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம், தமிழர்கள் வெறும் ட்ரேடர்ஸ் மட்டும் இல்ல, அவங்க ஆனஸ்ட் ட்ரேடர்ஸ். அதனால் ஃபாரின் கண்ட்ரீஸ் ட்ரஸ்ட் பண்ணாங்க. அந்த கால லிட்ரேச்சர்ல கூட ரெஃபரன்சஸ் இருக்கு. பெரிப்ளஸ் ஆஃப் தி எரித்ரேயன் சி என்ற பழமையான கிரீக் புக்ல தமிழ்நாட்டோட போர்ட்ஸ் பற்றி மென்ஷன் இருக்கு. அதாவது உலக மேப்ஸ்ல தமிழ்நாடு இம்பார்ட்டன்ட் ட்ரேட் லொகேஷன். ஆனா இவ்வளவு பெரிய ஹிஸ்டரி நம்ம ஸ்கூல்ல ரொம்ப டீடைலா சொல்ல மாட்டாங்க. நம்ம கிட்ஸுக்கு ரோம் பத்தி தெரியும், ஆனா ரோம்க்கு பெப்பர் அனுப்புன தமிழர்கள் பற்றி தெரியாது. அதுதான் கஷ்டம். நம்ம ஆன்செஸ்டர்ஸ் சும்மா வாழல, அவங்க வேர்ல்ட் கனெக்ட் பண்ணாங்க, சீ ரூட்ஸ் கண்டுபிடிச்சாங்க, பிசினஸ் பில்ட் பண்ணாங்க, ஃபாரின் ரிலேஷன்ஸ் வச்சிருந்தாங்க அந்த காலத்துலவே. இப்போ क्वेश्चन என்னன்னா, இவ்வளவு பவர்ஃபுல் சிவிலைசேஷன் ஏன் ஸ்லோலி வீக் ஆயிடுச்சு? வார், பொலிட்டிக்கல் சேஞ்சஸ், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், போர்ட் டிஸ்ட்ரக்ஷன், நிறைய காரணங்கள். எஸ்பெஷலி சில போர்ட்ஸ் சீக்குள்ள மறந்துச்சு. காவேரி பூம்பட்டினம் பற்றிய ஸ்டோரிஸ் இன்னும் இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, தமிழர்களோட மேரிடைம் ஹிஸ்டரி சும்மா லோக்கல் ஹிஸ்டரி இல்ல, அது வேர்ல்ட் ஹிஸ்டரி. அதனால் நெக்ஸ்ட் டைம் யாராவது தமிழர்களுக்கு என்ன ஹிஸ்டரி இருக்குன்னு கேட்டா ஒரே ஒரு லைன் சொல்லுங்க, ரோமுக்கு பிளாக் கோல்ட் அனுப்புனவர்கள் தமிழர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட ஃபார்காட்டன் தமிழ் ஹிஸ்டரி ஸ்டோரிஸ் வேண்டும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம ஹிஸ்டரிய நாமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஹிஸ்டரி தெரிஞ்ச மக்கள் தான் ஃபியூச்சர் கிரியேட் பண்ணுவாங்க. இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நல்லத நம்மால முடிஞ்ச அளவுக்கு பரப்புங்க. லைக், காமெண்ட், ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வணக்கம்.